இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து அவருடைய இரக்கத்திற்காக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் தருகிற இந்த காலம் தற்செயல் அல்ல. ஏதோ ஒரு காரியத்தை எங்களில் செய்யும்படி உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். நீர் விரும்புகிறதை எங்களில் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்ட தலைப்பு நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறதை கவனியுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் எதிர்பார்ப்போடு வைத்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவினார். நம்முடைய பொல்லாத வழிகளில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்தார். இருளின் அதிகாரத்தினின்று நம் ஒவ்வொருவரையும் விடுவித்து தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார். அவர் இப்பொழுது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மை அனுப்புகிறவர். அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர் நம் ஒவ்வொருவரையும் அனுப்பும்படி இதோ இந்த வேளையில வந்திருக்கிறார். நீ எனக்கு தேவை மகனே, நீ எனக்கு தேவை மகளே, உனக்காக கல்வாரி சிலுவையில் என்னுடைய இரத்தத்தை எல்லாம் நான் சிந்தினேன், உன்னுடைய இருதயத்தை எனக்கு தருவாயா என்று கேட்ட ஆண்டவர், உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக என்று சொன்னார். ஆகவே பரலோகத்தின் தேவன் எதிர்பார்ப்போடு வைத்திருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய இருதயத்தில் அனுப்பினவர். கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளும் போது கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு நம் மூலம் காண்பித்து அநேகரை வெளிச்சத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லும் போது அவர் சொல்லுகிறதை பாருங்கள். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அனுப்புகிற அனுபவம் வேறு, நாமவே புறப்பட்டு செல்லுகிற அனுபவம் வேறு. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது எப்படி ஒரு ஏசாயாவோடு கர்த்தர் இடைப்பட்டாரோ, ஐயோ அதமானேன் என்று அலறின போது ஆண்டவர் அவரை எப்படி சுத்திகரித்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவரை அனுப்பினாரோ, யாரை நான் அனுப்புவேன் என்று ஏக்கத்தோடு கேட்டபோது ஆண்டவரால் சுத்திகரிக்கப்பட்ட அவர் சொல்லுகிறார், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னதை போல இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை கழுவுகிறது, நம்மை ஆயத்தப்படுத்துகிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிற ஒரு ஆண்டவராக நாம் அவரை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கு அவர் சொல்லுகிற காரியத்தை சற்று கவனியுங்கள். 12வது வசனத்தை நான் படிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிற போது நமக்கு இருக்கிற பலம் வேறு, கர்த்தரை இழக்கும் போது நம்முடைய நிலை வேறு. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் போது நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். நாம் நினைக்கிறோம், என்னால் என்ன கூடும், இந்த என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் எதையும் செய்ய முடியாது, ஏனென்றால் எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஐஸ்வர்யம் இல்லை என்று நாம் ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்வில் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு பலவீனத்தை சுட்டி காட்டி தப்பித்துக் கொள்ள நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து வாசம் பண்ணும் போது எப்படி நம்மை மாற்றுகிறார்? பராக்கிரமசாலிகளாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். நம்மிலே ஒன்றும் இல்லை அன்பானவர்களே. ஆனால் வேதம் நமக்கு சொல்லவில்லையா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்
எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, இப்பொழுது ஆண்டவர் நம்மை தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக மாற்றுகிறார். நம்மையும் அறியாமல் கிறிஸ்துவை போல அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அவர் ஜெபம் பண்ணினதை போல நம்மையும் ஆண்டவர் ஜெபம் பண்ண வைக்கிறார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி 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 நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது நாம் நினைக்கிறோம் என்னில் என்ன இருக்கிறது என்று, ஆனால் அவர் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று வேதம் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறது. நாம் ஆண்டவரோடு இருப்பதற்கு நம்முடைய சமயத்தை கொடுக்கிற போது ஆண்டவர் பராக்கிரமசாலி அல்லவா? அவர் நமக்குள் இருக்கும் போது நமக்கு என்ன பெயர் கொடுக்கப்படுகிறது? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. அன்பானவர்களே, நம்மை அவ்வளவு பலத்தால் இடைகட்டி ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். என்னை பலத்தால் இடைகட்டி என் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே என்று தாவீது சத்தமிட்டார் ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் நம்மையும் பலப்படுத்தி 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 அவர் என்ன சொல்லுகிறார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். அவர் நம்மை பலப்படுத்தி என்ன சொல்லுகிறார்? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர், பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிற அந்த பலத்தோட நம்மை அனுப்புகிற தேவன் அந்த பலத்தை குறைந்து பண்ணுகிறவர் அல்ல. வேதம் நமக்கு சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 84வது சங்கீதத்தை நாம் படிக்கும் போது, அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து என்று 7வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆண்டவர் நம்மை மகா பராக்கிரமசாலிகளாக நம்மை மாற்றுகிறார். நம்மை கொண்டு தேவன் செய்ய நினைத்த அத்தனை காரியத்தையும் நிறைவேற்றுகிறார். ஏனென்றால் ஆண்டவரில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு மிக அருகில் வந்து நின்று, மகனே, உன் இதயத்தை எனக்கு தருவாயா? மகளே, உன் இதயத்தை எனக்கு தருவாயா? என்னுடைய ஆவியினால் உன்னை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கு அந்த கிதியோனை ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் நிரப்பினார் என்று நியாயாதிபதிகள் 6:34 படிக்கிறோம். இப்பொழுதும் அதே தேவன் நமக்கு மிக அருகிலே வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, என்னுடைய ஆவியினால் நான் உன்னை இப்பொழுது நிரப்பட்டும், எனக்கு இடம் கொடு. உன்னை நான் நிரப்பி பலப்படுத்தி பராக்கிரமசாலியாய் என்னுடைய மகா பெரிய பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு அருகிலே நின்று சொல்லுகிறார். அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறீரே. இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒருவர் கூட தங்களுடைய வாழ்வை இழந்து விடக்கூடாது. பரலோக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணீர் என்பதை உணருவதற்கு உதவி செய்தருளும். ஆண்டவர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார், தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் தங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். மகிமை